எதுக்கிட்ட இப்படி முறைக்கிற? எப்போ பார்த்தாலும் அப்படியே கண்ணு மொழி வெளியே வந்து உழுற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? இல்லை லூசு பேல, நேற்று என்னத்துக்குல அந்த பிள்ளைய பார்த்து அப்படி சொன்னேன்? அப்படி சொன்னேனா? அப்படின்னா எப்படி? எப்படின்னு சொன்னா தானே தெரியும். சும்மா மாட்டையா அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னா எனக்கு என்ன தெரியும்? ஆமாம், இவர் பெரிய இவருக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை உனக்கு நிஜமாவே மாமா பொண்ணு இருக்காள? நேற்று அந்த பிள்ளையை பார்த்து என் மாமா பொண்ணு வருவா, அழகா இருப்பா, நீ அழகாவே இல்லை, உன்னை அழகா இருக்குன்னு சொன்ன வாயை தண்ணி வச்சு கழுவணும் அப்படின்னு. என்னல ஒன்றுமே தெரியாத மாதிரி குறமொழி முழிக்கிற? அச்சோ, அப்படியாட்டி சொன்னேன்? எனக்கு ஞாபகத்திலே இல்லையே. நான் எப்போ எப்படி சொன்னேன்னு எனக்கே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் எனக்கு மாமா பொண்ணெல்லாம் இல்லையே, நான் சும்மா சொல்லியிருப்பேன். என்னல சொல்லுது? சும்மா சொன்னியா? இல்லை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காள? அந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டுக்கு போச்சு தெரியுமா? ஐயோ பாவம், பாவமா இருந்துச்சு. என்கிட்டயே அடிக்கடி சண்டை போடுவா. எனக்கு ஏன் இந்த பிள்ளைய பார்த்து பாவமா இருந்துச்சுன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு பேசியிருப்ப? என்னன்னு சொல்லிட்டு அப்படியா சொன்னேன்? நானே கோவத்தில் இருந்தா அப்படித்தானே பேசுவேன். பரவாயில்ல, அவளை கோவத்தில் இருந்தா இந்த பையன் அப்படித்தான் பேசுமா. இவன் கூட இன்னைக்கு பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம்னு நினைச்சிட்டு அவ பசாட்டி போயிருக்க வேண்டியதானே? எப்படி எப்படி பெரிய இவரு கோவத்தில் இருக்காரு. இவருக்கு அப்படியே கோவம் தட்டிக்கிட்டு வரும். ஏழே பெரிய இவனா நீ? அவ சேலை கட்டினா உனக்கண்ண, அவ பாடு சட்டப்பட்டா உனக்கண்ணல. அந்த பிள்ளைய அதை போடாத இதை போடாதுன்னு சொல்லுதுக்கு நீர் யாரு? அப்புறம் என்ன சொன்ன? மாமா பொண்ணு இருக்கா, அவ அவ்வளோ அழகா இருப்பா, அப்படி இப்படின்னு. பின்ன என்னத்துக்கு இப்ப என்னைய விளையாட கூப்பிட்டியா சொல்லு? தெரியாம கூப்பிட்டேன்டி, மன்னிச்சுடி. உன்னை கூப்பிட்டதே தப்புதான். அந்த புள்ளைய கூட சேர்த்துக்கலாம். ஆனா நீ இருக்க பாரு, எப்ப சரியான வாயாடி, உங்ககிட்ட பேசவே முடியாது. என்ன சுரேசி, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னைய உங்க வீட்டுல போய் தேடுனேன். உங்க அம்மா தான் சொல்லிச்சு அவன் அங்க விளையாட போயிட்டான், நீ அங்க போய் பாரு அப்படி சொல்லிச்சு. அதான் இங்க வந்தேன். வாழ எங்க வீட்டுக்கு, எங்க அம்மா உனக்காக பண்டம் எடுத்து வச்சிருக்கு. என்னட்டு சொல்ற? உங்க அம்மா எனக்காக பண்டம் எடுத்து வச்சிருக்கா? வா போவோம். உனக்கும் தாரேன் வா. என்னத்துக்கு முறைக்கிற? லூசாட்டி நீ லூசா? உன்னைய நேற்று அந்த பையன் எப்படி அழ வச்சான், நீ அவனுக்கு பண்டம் கொடுக்குறேன்னு கூப்பிடுற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னட்டி சொல்ற? என்னையே அழ வச்சானா? இல்லையே, எப்போ? சீ, போய் பேசாதட்டி. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. நேற்று எப்படியெல்லாம் பேசினான் தெரியுமா? நீ அழுதுட்டு போனியே, அதுக்குள்ளே உனக்கு மறந்துட்டோ? ஏட்டி, அது ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பான், அதுக்காக அதே நினச்சிட்டு இருப்பியா? விடுட்டி, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அதனால அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது, மறந்துடணும். நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு, சரியா? சீ, என்கிட்ட பேசாதட்டி. நீ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அந்த பையன் என்ன சொன்னாலும் வெக்கமே இல்லாமல் திரும்ப அந்த பையன்ட்ட போய் சுரேஷ் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த பையன் அதான் ரொம்ப தும்முறு பிடிச்சி ஆடுறான். நீ என்ன ட்ரெஸ் போட்டா அவனுக்கு என்ன டீ? அதை போடாத இதை போடாதங்கிறோம். எப்போ பார்த்தாலும் பொறாம பிடிச்சி. நேற்று எப்படிச்சுன்னா எங்க மாமா பொண்ணு உன்னை விட அழகா இருப்பா, உன்னை அழகுன்னு சொன்ன இந்த வாயை தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொன்னானா இல்லையா? ஏட்டி, அது நேத்துட்டி, அதுக்காக கோச்சுக்குவியா? இன்னைக்கு அவன் சொல்லல, வாட்டி விளையாடுவோம். எப்போ பார்த்தாலும் நான் தான் கோச்சுக்குவேன், இன்னைக்கு நீ கோச்சுக்கிற. யாரும் என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம். நீங்கள் ரெண்டு பேரும் சரியான நாள் தான். எப்படியும் எக்கடோ கூட்டு போங்க, எனக்கு நான் வச்சு நான் வீட்டுக்கு போகிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மான ரசம் எதுவுமே இல்லை. உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. நான் போய் ரமேஷ் பைய கூட விளையாண்டுக்கிறேன். இதுக்குள்ள இப்போ என் முன்னாடி வந்து ஈனி இழிச்சிட்டு இருக்க. எனக்கு உன்னை கொண்டாலே எரிச்சலாக வருது. பேசாம போல. ஏ பிள்ளை, அடியே ஏ பிள்ளை, கோவச்சுக்காத பிள்ளை, நான் உன் ஃப்ரெண்டு பிள்ளை. ஏ பிள்ளை, அடி ஏ பிள்ளை, கோவச்சுக்காத பிள்ளை, நான் உன் ஃப்ரெண்டு பிள்ளை. போட லூசு கும்பிட்ட. ஏடி கோவச்சுக்காதடி, அவன் தான் உங்ககிட்ட வந்து பாரு எப்படியெல்லாம் பாட்டு போடுறான், எப்படியெல்லாம் கெஞ்சிறான்னு. இன்னும் அவங்ககிட்ட ஏன் கோவச்சுக்கிற? பாவம் டி, வாட்டி சேர்ந்து விளையாடுவோம். அவனை கூட விட்டுருவேன். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே நடக்கலன்னு சொன்ன பிறகு உன் மேலே தான் எனக்கு ரொம்ப கோவம் வருது.
சரி டீ, கோவிச்சுக்காத. வாட்டி, எங்க அம்மா சுட சுட அதிரசம் பஜ்ஜி எல்லாம் சுட்டு வச்சிருக்கு. எங்க அப்பாவுக்காக ஸ்பெஷலாக செஞ்சிருக்கு. நம்ம போய் சூடாக சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசுவோம் வாட்டி. என்னடி சொல்ற? அதிரசம் சுட்டிருக்கா? அதிரசம் நல்ல இனிப்பா இருக்கும்ல? ஆமாட்டி, வாட்டி. சரி வா போவோம். அப்போ சுரேஷை கூப்பிடு. ஆமா, அப்படியே அவனை கூப்பிடறதுனால வராம இருந்துருவான் பாரு. இல்ல சுரேஷ், வா போவோம். எடி, கோவம்லாம் போயிட்டுல. சரி சரி வா, அதிரசம் ஆறிட போகுது. அதெல்லாம் கோபம்லாம் போயிட்டு வா. எடி, அதிரசம் சூடாச்சுன்னா வாய் பொத்து போயிடும் டி. ஆமா, இவருக்கு வாய் பொக்குது. சரி வா. எடி, போண்டாவையும் கூட்டிட்டு போவோம் சரியா? எடி வாண்டாண்டி, போண்டா அம்புட்டையும் தின்னுட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவான். இல்ல ஒத்த தீவனம் திங்கிறது கலவியோ, எல்லாரும் சேர்ந்து தான் திங்கணும். பேசாம வா.